கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் பொங்கல் விழாவுக்காக ஏராளமான பெண்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரசாத் கூறும் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். பிரசாத், சொல்லுங்க, தற்பொழுது அங்கு பக்தர்களின் கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம். கேரள மாநிலத்தினுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் கோயில் அமைந்துள்ளது. பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படுகின்ற இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் நடைபெறுகின்ற ஒரு 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். 9வது நாள் திருவிழாவின் போது பொங்கலிடுவது வழக்கம். பெண்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துகின்ற வகையில் பொங்கலிடுவார்கள். கேரளாவின் பல்வேறு பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதே போன்று கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பெண்கள் வந்து பொங்கலிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று நடைபெறும் காலை 10:30 மணி அளவில் பொங்கலிடுவதற்காக நேற்று முன்தினமே இந்த ஆற்றுக்கால் கோயிலை சுற்றியுள்ள சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பெண்கள் வந்து அடுப்பை தயார் செய்து அதற்கு பொங்கலிடுவதற்கான பொருட்களோடு தற்போது காத்திருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு மழை பெய்த போதிலும் அந்த பெண்கள் அங்கிருந்து அசையாமல் பொங்கலிடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 2 முறை லட்சக்கணக்கான, அதாவது 2009ஆம் ஆண்டு 2.5 லட்சம் பெண்கள் பொங்கலிட்டதற்கான கின்ன சாதனை படைத்துள்ளது. அதற்கு முன்பும் ஒரு கின்ன சாதனை படைத்துள்ளது. ஒரே நேரத்தில் அதிக அளவிலான பெண்கள் பொங்கலிடுவது தொடர்பாக அந்த கோயில் நிர்வாகத்தினர் கூறும்போது 5 லட்சம் பெண்கள் இந்த ஆண்டு பொங்கலிடுவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறுகிறார்கள். சுமார் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் கேரளா முழுவதிலும் இருந்து ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியில் காணப்படுகின்ற ரயில் நிலையம், பேருந்து நிலையம், சட்டசபை, தலைமைச் செயலகம், அதே போன்று தேசிய நெடுஞ்சாலை, முக்கிய சாலைகள், இந்த சாலைகளுடைய இரு பக்கத்திலும் பெண்கள் வரிசையாக பொங்கலிடுவதற்காக தயாராக இருக்கின்றார்கள். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் கூட இந்த போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் அவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வாகன போக்குவரத்தை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் காலை 10:30 மணி அளவில் பொங்கலிட்டு அதன் பிறகு மதியம் 2:30 மணி அளவில் நிவேதியம் நடைபெற்ற பின்பே அந்த பொங்கலிடுகின்ற பெண்கள் அங்கிருந்து கிளம்புவார்கள். அந்த வகையில் திருவனந்தபுரம் மாநகரத்தினுடைய பெரும்பகுதி பொங்கலிடுவதற்கான பெண்கள் குவிந்துள்ள பகுதியாக தற்போது காணப்படுகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.